சரவணன், இந்த எதிர்ப்புகளை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய இறுதி நாள், நிறைவு நாள், முக்கியமான பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது தேர்தல் களத்திலும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து திமுக இதை எப்படி பார்க்குது? இந்த மேகதாடு அணை விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையை அரசியலுக்காக, தேர்தல் வருகிறதே என்பதற்காக ஏதோ அவங்க தான் வந்து தமிழ்நாட்டின் மக்களின் காவலர்கள் போல வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, மேகதாட்டில் கர்நாடகாவில் எந்த காலத்திலும் அணை கட்டவே முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, வித்தவுட் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் தி கன்சென்ட் ஆர் வாட் எவர் ஆஃப் தி லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட். இல்லை, டிஸ்கஷனுக்கே அனுமதிச்சிருக்க கூடாதுன்னு அதிமுக சொல்லுது. இல்லை, அதுதான் வர பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கு. இது பற்றி ஏற்கனவே வந்து வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. ஓகே, நடக்காத ஒன்றுக்கு நடக்காது, வாய்ப்பே கிடையாது. மேகதாது அணை என்பது அவர்களுடைய கற்பனை, வாய்ப்பே இல்லை அப்படின்னும் பொழுது மீண்டும் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன பிரச்சனையை கலப்புறாங்க அப்படின்னா, அவங்க வந்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார்கள், அதை வந்து விவாதத்துக்கு எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மினிட் புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அன்னைக்கு நடக்கும் பொழுது, அந்த மீட்டிங் நடக்கும்போது வெளிநடப்பு செய்திருக்கணும்ன்றாங்க. இல்ல, அது நடக்கவே இல்லை. அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லவே இல்ல. அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது வெறும் அந்த ஒரு உங்களை ஏத்துக்க முடியாது, நான் அந்த கன்சர்ன் துறைக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த மினிட் புத்தகங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது. உடனடியாக நமக்கு தெரிந்த உடனே இது பற்றி தந்தி எடுக்கிறோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில இருந்து அரசு என்ன சொல்லுது, வழக்கு போடவும் இதற்காக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை விட்டுட்டு இப்ப இன்னைக்கு அவருடைய குட்டு அம்பலப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் மத்திய நீர்வள கமிஷனோ காவிரி மேலாண்மை ஆணையமோ மேகதாது பிரச்சனையை அந்த கூட்டத்தில் கொண்டு வர முயற்சிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல திரு எடப்பாடி குறிப்பிட்டார். கரெக்ட், பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நெருக்கடியை கொடுக்க வேண்டும், திமுக அரசுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். யார் அப்படி பண்றாங்க? பாஜக தான். ஏன்னா அந்த நீர்வளத்துறை, அந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை கொண்டு போய் ஜல்சக்தி துறையோடு இணைத்தது யார் அப்படின்னா பாஜக. அது வந்து இண்டிபெண்டன்ட் ஆணையமாக இயங்க வேண்டும், ஆனா இண்டிபெண்டன்ட் ஆணையமாக அது இயங்க மாட்டேன் என்கிறது. இப்போ இதே இதுக்கு வருவோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, மீண்டும் அந்த வாரியத்திற்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லை இன்னைக்கு எல்லா பேட்டிகளிலுமே சொல்றாரு. இதை தாயா நீங்க போடும்போதே சொன்னோம், இது ஒரு பல்லில்லாத ஆணையம், இந்த ஆணையத்திற்கு தமிழ்நாட்டினால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லி இந்த தீர்ப்பு வரும்பொழுது எதிர்ப்பு குரலை கொடுத்தார். சரி, இவ்வளவு நாள் போராடணும், இப்போ ஒரு இது கிடைத்திருக்குன்னு சொல்லி தான் அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ரிசர்வாயர் கண்ட்ரோல் இந்த ஆணையத்துக்கிட்ட கிடையாது. இப்ப அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அமைத்த இவ்வளவு நாள் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க, எங்கள் ஆட்சியில் தான் இது நடந்ததுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த ஆணையத்திற்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். எப்போ செஞ்சாருன்றீங்க? கடந்த காலங்களில் பண்ணிட்டாரு. 2018. இப்போ 2018 இன்னொரு விஷயத்தை நினைவு விரும்புகிறேன். இப்போ இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் போடணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். போடும்பொழுது அது பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அட்டர்னி ஜெனரல் கிட்ட இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது முகுல் ரோத்தகி நீங்க போய் இந்த மேலாண்மை இதை போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி நான் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. மூணாவது நாள் போய் இதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இதை பாராளுமன்றம் தான் செய்ய வேண்டும். அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னபடி செய்திருந்தால் என்னன்னா, அந்த ரிசர்வாயர் கண்ட்ரோல், அந்த டேம் ஷட்டரை திறக்கிறதா இல்லையான்ற கண்ட்ரோல் வந்து அந்த மேலாண்மை வாரியத்திற்கு போயிருக்கும். இப்போ அது கிடையாது. கூட்டணியில இருந்த பாஜகவுடைய அழுத்தத்துக்காக அதிமுக அதை ஏற்றுக்கொண்டது அப்படின்றீங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 2023-24க்கான தமிழ்நாட்டிற்கான பங்கை பெறுவதில் திமுக அரசு வெற்றி பெறவில்லை. அங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் இருக்கு, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. ஏன் நமக்கான தண்ணீரை பெறவில்லை? இதெல்லாம் தான் அவங்க எதிர்த்து போராட்டத்துக்கான 3 முக்கியமான. அதாவது இப்போ ஒரு வறட்சி காலத்துல என்னன்னா, எப்பொழுதுமே இதுதான் பிரச்சனை. 2016 செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட போராட்டங்கள் அங்கே நடந்தது, இதே போலதான் நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாமே வந்து கொளுத்தினார்கள், எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய கலவர சூழ்நிலை வந்தது. அவர்கள் வந்து கொடுக்க தயாராக இல்லை. அவர்களுடைய அரசியல் அப்படிப்பட்ட அரசியல். இது பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணோம், உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடினோம். உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டது, நீங்க போய் இத்தனை இதை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு
திரு டி.கே. சிவகுமார் வந்து நான் இவ்வளவு கியூசெக்ஸ் தண்ணியை விட தயாராக இருக்கிறேன் அப்படின்னாரு. உடனே பொம்மை என்ன சொன்னாரு, போய் அதெல்லாம் எப்படி நீங்க கொடுக்க முடியும், கொடுத்தீங்கன்னா பெரிய போராட்டம் நடக்கிறதா இல்லையா பாருங்கள். நீங்களும் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருப்பது என்பதற்காக தண்ணீரை திறந்து விடுகிறார் கர்நாடகாவுடைய துணை முதல்வர் சொல்லி அங்க இருக்கக்கூடியவர்கள் அரசியல் செய்யறாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அரசியல் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேகதாடு அணை விவகாரமோ அப்ப அங்க வந்து கர்நாடகான்னு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாக்குற மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்க்க வேண்டியிருக்கல. அப்ப நீங்க அதை பத்தி விளக்கலாமே, ஆளுங்கட்சி இதை பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? பேசக்கூடாது விளக்கமா சொல்ல. மேகதாது அணையை பத்தி அந்த விவகாரத்தை வந்து நீங்க வந்து என்ன முக்கியமோ அதை பேசுங்க. மேகதாது அணை வராதுங்க, வாய்ப்பே கிடையாது. வந்துருச்சுன்னா இப்படின்னா அதாவது அந்த வகையில தான் அதை இது பண்றோம். எதிர்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், தொடர்ச்சியா பேசலாம். இப்போ நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சட்டமன்ற குழு தலைவர் திரு சிந்தனை செல்வன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். போறதுக்கு முன்னாடி திரு அன்வர் ராஜா, இந்த மேகதாது பிரச்சனை முக்கியமான பிரச்சனை தான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2018 பிஜேபியோட இருந்து அவங்களுடைய அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நாம் இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறார் சரவணன். ஏனென்றால் பல விஷயங்களை இப்போது சொல்வதற்கான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். இது வந்து 2007 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வந்தது. 2007 யாருடைய அரசு இருந்தது? கலைஞர் தான் இங்கு முதலமைச்சர். அவருடைய கூட்டணி அரசு தான் இது டெல்லியில இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த கெசட் நோட்டிபிகேஷன் தரவே இல்லை. அதற்கு மீண்டும் நாங்கள் போராடி போராடி மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 பிப்ரவரி 19 தான் அந்த கெசட் நோட்டிபிகேஷனே வந்தது. ஆக இந்த கெசட் நோட்டிபிகேஷன் கொண்டு வர வேண்டும் என்றோ, அந்த மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றோ, காவிரியில் நமக்கு ஆன உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றோ அப்போது இருந்த கலைஞர் அவர்கள் நினைக்கவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கவில்லை. அன்று இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு அந்த அரசுக்கு அழுத்தம் தரவில்லை. அதுதான் காரணம். அதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் நீதிமன்றம் சென்று டைரக்ஷன் படி என்ன இல்ல அதுதான் சொல்றேன். இதெல்லாம் அந்த என்னை பின்னோக்கி போக வச்சது சரவணன் தானே. நாங்க ஒண்ணுமே செய்யலைன்னா அவங்க தான் ஒண்ணுமே செய்யல, அவங்க எதுவுமே செய்யாம இருக்காங்க. இப்ப மேகதாட்டு அணையில வந்து அவங்க சிவகுமார் வந்து மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டுவோம்னு 1000 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு. இந்த 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிற போது நம்முடைய நீர் மேலாண்மை துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்றாரு, அது எங்கிட்ட கேட்காம கட்டவே முடியாதுன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தில் விவாதிக்கப்பட்டு நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு அது இங்கு என்ன உத்தரவு இல்ல கட்ட முடியாதுங்கிறது இப்ப நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவாகவும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன கட்ட முடியாதுங்கிறதா நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ஆனால் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் எப்படி? நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னுடைய பொதுவான கருத்து என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டிய என்னுடைய கடமை என்னவென்றால், நீங்கள் இதில் வந்து அரசியல் செய்வது காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் தான். அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கலாம் கர்நாடகாவில், பிஜேபி ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் காங்கிரஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது. எனவேதான் அவர்கள் இருவரும் கர்நாடகாவை அவர்கள் மத்தியில் இருக்கும்போது அதை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் துடிக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அதனால் வருகிற விளைவுதான் இது என்பதை வெளிப்படையாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் நடந்தது, இதுதான் நடந்து கொண்டும் இருக்கிறது, இனிமேலும் அதுதான் நடக்கிறது. எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏன் விவாதத்தின் போது ஏன் நீங்கள் வெளிநடப்பு செய்யவில்லை? அதிகாரிகள் அங்கு உட்கார்ந்து ஏன் இந்த வாதத்தில் கலந்து கொண்டார்கள்? இந்த வாதமே தவறானது என்று ஏன் சொல்லவில்லை? கர்நாடகாவில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடகா நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது வந்து தமிழ்நாடு சர்க்காருக்கு தெரியாதா? மத்திய நீர்வள ஆணையத்திற்கு காவிரி ஆணையம் அப்படி ஒரு விவாதமே நடக்கல. அது மினிட் புக்ல மாற்றம் செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சது தப்பா இல்லையா? இல்ல சரி பரவாயில்ல.
மினிட் புக்ல இல்லைங்கிறீங்க, அதுல தான் மாற்றம் அப்ப வந்து கர்நாடக அரசு நிதி ஒதுக்கி மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கிறது, அது எப்படி சாத்தியமாகுது? அது எப்படி நிதி ஒதுக்கிறது சாதாரணமான விஷயமா? அவங்க நீங்களே குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கான அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கும் தானே. இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாதுங்கிறதா சட்ட ரீதியா இருக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி அவங்க அணையை கட்டிட முடியாது சொல்கிறேன். அந்த அதைத்தான் நான் அப்படி சரவணன் சொல்றாரு. அதுதான் தமிழ்நாடு அரசு சொல்லுது. நம்மை மீறி உச்ச நீதிமன்றத்தை மீறி நாங்கள் அதை கட்டிட முடியாது. அவங்க அரசியலுக்காக ஃபண்ட் ஒதுக்கலாம், என்ன பண்ணலாம், ஆனா கட்ட முடியாதுதானே லீகல் ஸ்டேட்டஸ். நாங்க என்ன சொல்றோம்னா பிஜேபியோட நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு சென்றோம், நீதிமன்றத்தில் வாதாடினோம், நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பை பெற்றோம். அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றவுடன் நாங்கள் கேட்டு பார்த்தோம், மீண்டும் மீண்டும் எங்களுடைய முறையீட்டை பண்ணி பார்த்தோம், அவர்கள் கேட்கவில்லை. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினோம். அதன் விளைவாகத்தான் இந்த மிகப்பெரிய வெற்றி அதிமுகவுக்கு கிடைத்தது, இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. இல்ல அந்த நாடாளுமன்ற முடக்கம், அந்த சூழல், அந்த நேரம் என்பதெல்லாம் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய சந்திரபாபு நாயுடு சில விமர்சனங்களை முன் வச்சார். தெலுங்கு தேசம் சில விமர்சனங்களை முன் வச்சு அப்படியெல்லாம் பெற்ற வெற்றியை அப்படியெல்லாம் பெற்ற வெற்றியை இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனில்லாமல் போகக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் கூட அக்கறை காட்டாமல் திமுக அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் நம்முடைய ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம் உச்ச நீதிமன்றத்திற்கு. அது கரெக்ட், நாங்க செய்யறோம். நீங்க தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? ஒரு கண்டன தீர்மானம் போட வேண்டுமா இல்லையா? நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போக வேண்டுமா இல்லையா? நாங்கள் மீட்டு தந்த உரிமைக்கு உயிர் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ரைட். அதை முழுமையாக செய்ய தவறியது திமுக அரசு என்பதுதான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, உரிமையை மீட்டு தந்தோம், உரிமையை மீட்டு சார், ஒரு எதிர்த்து ஒரு நீங்க வந்து தீர்மானம் போடுவதோ இதெல்லாம் எது உங்களை தடுக்குது அப்படின்னு கேட்கிறார். இல்ல இப்போ என்னன்னா, இவர்கள் சும்மா அரசியலுக்காக வந்து நடக்கவே ஒண்ணுமே நடக்காது. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தானே, ஒரு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. காவிரி வாய்ப்பே இல்லையே. இப்போ அவங்க வந்து நான் 1000 கோடி 2000 கோடி ஒதுக்குறாங்கங்கும் போது இல்ல என்ன அடிப்படையில் செய்றாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க அரசியலுக்காக பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஏதோ பண்ணணும்ன்றதுக்காக பண்றாங்க. இவங்க அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து ஏன் இதை பண்ணல அதை பண்ணலன்றதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நாங்கள் வந்து இது குறித்து வந்து தந்தி உடனடியாக தெரிய வந்த உடனேயே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தி அனுப்பியாகிவிட்டது. இது மட்டும் இல்ல, இப்போ 2018 அந்த தீர்ப்பு வந்த பிறகு 6 வாரங்கள்ல அமைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆணையத்தை. 6 வாரத்துல அமைக்கவில்லை. அதற்கு எதிராக சென்னைக்கு வந்த திரு மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது திமுக. அது மிகப்பெரிய பேசு பொருளானது. அதற்கு பிறகு அச்சப்பட்டு போன பாஜக வேற வழி இல்லாம அந்த ஆணையத்தை நியமித்தது. அப்படியும் சரி, ஃபுல்லா அந்த ஆணையத்துல எல்லா வகையான குளறுபடிகளும். திரு எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரதமும் இருந்தார். அதே உங்களுக்கு நினைவுற்று இல்ல, அவரு வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு. பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பேசினாரா அப்படின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துல மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இல்ல, இப்போ மத்திய மாநில அரசுகளை வந்து 19 கண்டிக்கலாம். ஆனா இந்த ஆணையத்தை இப்படி செயலிழக்க செய்வது யார்? அதற்கு எதிராக குரல் கொடுக்க தைரியம் இருக்கா? பேசலாம். அடுத்த இன்னொரு முக்கியமான பிரச்சனையை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பியிருந்தீங்க திரு டாக்டர் செந்தில். இதுல சார் ஒரு செகண்ட், இதில் கொஞ்சம் கூட தன்னுடைய உழைப்பை தராமல், தன்னுடைய ஆதரவை தராமல் மிகப்பெரிய வெற்றியை, இமாலய வெற்றியை ஈட்டி தந்த அதிமுகவை சிறுமைப்படுத்துகின்ற விதத்தில் சரவணன் பேசுகிறார். அது சரியல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம தொடர்ச்சி விவாதிக்கலாம் சார். அடுத்த சுற்றுல முதல் கட்ட கருத்து நான் அவர்களால் வந்த வெற்றி அல்ல. ஓகே நான் வர